இறைவன் தான் கண்மத்துக்கு ஏற்படு மாயாமர சம்பந்தத்தை உயிருக்கு ஏற்படுத்தும். உடல் கொடுத்தவனும் உலகம் கொடுத்தவனும் கரணங்கள் கொடுத்தவனும் இறைவன் தான். அப்ப அதுக்கு முன்னாலே இதெல்லாம் இல்லாமதான் இருந்தது. கேவல நிலையிலே ஆணவத்தோடு கூடியிருந்த அனாதி நிலையிலே, அதுதான் அனாதி கேவலம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா அந்த நிலைக்கு இறைவன் வைக்கிறது கிடையாது. ஆன்மாக்கள் வந்த உடனேயே அதுக்கு ஏதாவது ஒரு தேகத்தை கொடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல தோன்றும்படியாக செய்துள்ளார். ஏன்னா அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆன்மாக்களை ஸ்டோரேஜ் பண்றதுன்னு ஒன்றும் கிடையாது. எல்லா உயிர்களுக்கும் உடனடியாக தனிகரண குணமுகங்கள் மாயாமரத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அது ஒடுங்குற பொழுதும் அதோடையே கொடுத்தான் உடம்பும் அப்படின்னு சொன்னாரு. தேகம் இல்லாத கேவல நிலையில் நின்ற இவனுக்கு பின்னர் தேகம் வந்தவாறு போல அப்புறம் தேகம் வந்திருக்கு இல்லையா? ஒருவேளை தேக வியோகம் ஆகிவிட்டது. ஒரு ஜீவான்மா முக்தான்மாவாக ஆகி ஜீவன் முக்த நிலையில இருந்து தேகத்தை விட்ட பிற்பாடு கூட திரும்பி இவனுக்கு தேகம் வருமா அப்படின்னு சந்தேகம் வந்துவிட்டார். அது வரும். அதுக்காகத்தான் இங்க சொல்றாரு, தேகம் இல்லாத இப்பரமத்தின் நிலையை அடைந்த பின்னரும் தேகம் வருமோ, திரும்ப இந்த உலகத்துல பிறக்கிறதுக்காக அனுப்புவார்களா? ஆன்மாவுடைய வரலாறுகளை சொல்ல பார்க்கிற பொழுது ஞான சம்பந்தர் எங்கிருந்து வந்தாரு? ஏற்கனவே இறைவனால் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு ஆன்மா. அதைத்தான் அவர். ஆனா கடைசியில் என்ன ஆகுது? பரமத்தின் நிலையை அவர் அடைந்து விடுகிறார் சாட்சி. அதுக்கு பிறகு அந்த ஆன்மாவுக்கு திரும்பவும் உலகத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடையாது. போத நிலை முடிந்த வழி புக்குன்று உடனானார் என்று அங்க சொல்லுவோம். போத நிலை முடிந்த வழி ஞான சாதனமாகிய போதம் இருக்கிறது, ஞான தெளிவு. அது முடிந்த இடத்திலே புக்கு ஒன்றி இறைவனோடு சேர்ந்து ஒன்றி உடனானார், இறைவனோடு சேர்ந்து விட்டார். எல்லாம் சேர்க்க ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லியிருக்காரு. சாஸ்திர விஷயத்தை வச்சுதான் சொல்றாங்க. புக்கு உடனானார் அப்படின்னு சொன்னா புக்கு ஒன்றினார் என்பது சொல்லிவிட்டா ஒன்னாயிட்டார்னு அர்த்தமாயிடும். அது ஐக்கியவாதமாக ஆகிடும். இந்த மாதிரி வேறு மதங்களுக்கு விடக்கூடாது. அகச்சமயங்களிலே சித்தாத்தியம் இருக்கிறது, சிவசமவாதம் இருக்கிறது, ஐக்கியவாதம் இருக்கிறது, எல்லாம் உள்ள இருக்காது. அதனால சுத்தாத்திவிதமாக இருக்கணும்னு சொன்னா பொருள் இரண்டு என்பதும் இருக்க வேண்டும். ஆனால் ஒன்று என்கின்ற கருத்தும் அங்கு அமைய வேண்டும். கலப்பினால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் இரண்டாயும் இருக்கிற நிலை. அதான் உடன் என்ற வார்த்தைக்கு உடன். உடன்னா சேர்ந்துன்னு அர்த்தம். ஆனா பொருளால் இரண்டு. ஆனா பார்க்கறது ஒன்னாயிடும். திடீர் கண்டர் நாயனார் பணத்தில் சொல்லியா சொல்லாரு ஒன்று உடன் மூழ்கி, உடன் மூழ்கி என்பார், சேர்ந்து முழுகுங்கள். ரெண்டு பேரும் சேர்ந்தே முழுகிறோம் சொல்லிட்டு அந்த பக்கத்தில் ஒரு தோலை குச்சியை முடிச்சுக்கணும், இந்த பக்கம் குச்சியை முடிச்சுக்கணும். இந்த மாதிரி இல்லையா? ஒன்று உடன் மூழ்கி சேர்ந்து முழுங்க, திருப்பி சேர்ந்து முழுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சேர்ந்தாலும் முழுகிறோம் அப்படின்னா இது சேர்ந்ததல்ல, ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தது. இந்த மாதிரி இடங்களிலே இந்த உடன் என்கின்ற மூன்றாம் வேற்றுமையினுடைய சொல்லுருவை அதிகம் பயன்படுத்துவார்கள். அது ஒடு என்பதுதான். உடு என்பது வேற்றுமை உருவது, உருவுக்கு பதிலாக நம்ம போடுறது அந்த உடன். இதுலேயே ரெண்டு பொருள் சேர்க்கிற பொழுது உண்மை போட்டுடலாம். உண்மை போட்டா ரெண்டு தனித்தனியா இருக்குன்னு அர்த்தம் பண்ணும். உடன் போட்டா சேர்ந்துன்னு அர்த்தம். தனித்தனியா இல்லை. கல்விகளை நீங்க பார்க்கறதுன்னா அது சொல்லுவோம். வனவாசத்துல ராமன் சீதையும் எப்படி இருந்தார்கள் என்று கேள்வி. சீதை
குட்டியோட ராமன் போறாங்கன்னா ஏதோ பிக்னிக்கு போன மாதிரி தானே சந்தோஷமா காட்டில் ஆறு உத்தரவு இல்லாமல் ஜாலியாக இருப்பாங்க. இந்த அம்மா இப்படி அவனுக்கு அனுப்புவாங்க. அவன் சிரமப்படணுன்றது தான் இந்த அம்மாவுடைய நோக்கம். கையை வாங்கினத தாடிருந்தடைகள் தாண்டி தாங்கிருந்தவனை கொண்டு புடிவங்கானது புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டில் வா தாங்கருந்தவம் மேற்கொண்டுன்னு சொல்லியிருக்கிறா ஒரு வார்த்தையை கட்டளை போடும்போது. பல பேர் அந்த கவனிக்கிறதே கிடையாது. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழியும் சடைகள் தாங்கி ஒன்று, அப்புறம் தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவன் காணும் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி, அப்புறம் 7-2 ஆண்டில் 5 கட்டளை. இந்த 5ல் 2 முக்கியமானது என்னங்கன்னா தாங்கரும் தவம் மேற்கொண்டு. தாங்கரும் தவத்தை மேற்கொண்டு போக சொல்லுகிறவனோடு அவன் மனைவியை செல்ல அனுமதிக்கிறாளா? அவள் எப்படி அனுமதிச்சாவா? அவ போனான்னா அது தாங்கரும் தவமா இருக்கு. அவ பக்கத்திலே இருக்கணும். அவளை பத்தி நினைப்பு இல்லாமல் அயோத்தியிலே மாண்டை இருக்கிறாள். 3 மைலுக்கு அண்ணன்ட நந்தி கிராமத்திலே பரதன் இருக்கிறான். அவனும் அந்த 14 வருஷம் மனைவியோடு தொடர்பில்லாம தான் இருந்திருக்கான். ஆனால் அது தாங்கரும் தவறும் இல்லை. இன்னும் மனைவியை பார்க்காதனால அந்த எண்ணங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஊர்முனையை பிரிந்து லட்சுமணன் போயிருக்கான். அவனும் 14 வருஷம் மனைவியை பிரிந்து தான் இருக்கிறான். ஆனாலும் அதுவும் தாங்கரும் தவறும் சொல்றதுக்கு இல்லை. மனைவியுடைய சொந்தத்திலே எங்கேயோ பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அவனுக்கு இவருக்கோ கூட சீதை போவதை அங்கீகரித்தாள் கையை. இதனால் என்ன? அவ பக்கத்தில் இருக்கணும். இவன் அதை பற்றி நினைக்கொள்ளாமல் இது ரொம்ப கொடுமையான காரியம். இதுதான் தாங்கருந்தவன். இது யார் நிரூபிக்கிறவங்க? இவங்க காட்டில் போய் 2 பேரும் எப்படி ஜாலியாக இருந்தாங்களா, இல்லை தனித்தனியாக இருந்தாங்களா, எப்படி இருந்தாங்கன்னு யார் சொல்ல முடியும்? லட்சுமணன் சொல்ல மாட்டான். எந்த வெளிக்கு லட்சுமணன் வாயில வாங்குறதுன்றது முடியாது. ராமகிட்ட போய் கேட்க முடியாது. சீதை பேசுவதற்கே நாணப்படுகிறவர்கள். இது யாருக்கு தெரிஞ்சுக்கிறது? இதோ ஒரு நாள் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்படித்தான் 14 வருஷம் இருந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு. அப்பதான் பரதம் போற போது அவன் முகனோடு பேசிக் கொண்டிருக்கிற போது மீண்டவன் இருந்த சூழல் இதுவரை நிமிர்ந்த நேயம் உண்டவன் தொடர்ந்து முன்னே போந்தவன் பொழுது நிற்பது ஆண்டு அப்படின்னு கேட்கலாம். உடவே வந்தானே சகோதரன் ஒருத்தன் நிமிர்ந்த நேயம் உண்டவன். அவன் எங்க பொழுது நிற்தான், எங்க இருந்தான்? ராமன் இந்த தர்ப்பக்குழுல படுத்திருந்தான், அந்த இடத்துலதான் படுத்திருந்தான்னு சொன்ன உடனே அவன் எங்க இருந்தான்? அடுத்த கேள்வி இவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சீதை எங்க படுத்திருந்தான்னு அந்த ஒரு கேள்வி கேட்பான். ராமன் எங்க படுத்திருந்தான்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம்ன்றதுக்காக ஏன்னா ஏற்கனவே சொன்னது போறாம நீண்டநேயம் இருந்தவன் தொடர்ந்து பின்னே போந்தவன் பொழுது நீத்தது ஆண்டதுன்னு ஒரு கேள்வியை கேட்டான். அப்ப இதுக்கு மேல இவன் திரும்பியும் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் மிக அற்புதமாக ஒரு விளக்கத்தை முகன் சொல்றான். அதுல விராட்டியினுடைய இதை இந்த உடன் என்கின்ற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துவார். உடன் போட்டா என்ன ஆகும்? உம்மு போட்டா என்ன ஆகும்? உம்மு போட்டா 2 பேரும் தனித்தனியா இருக்கிறார்கள். அதான் உண்மைக்கு ஆசிரியரும் மாணவரும் வந்தார். ஆசிரியரோடு மாணவர் வந்தார் என்பதற்கும் ஆசிரியரும் மாணவரும் வந்தார் என்பதற்கும் வித்தியாசம். 2 பேரும் வந்தார்கள் என்பதுதான் அர்த்தமே தவிர இப்படி வந்தார்கள். ஆசிரியரோடு மாணவர் வந்தார்கள், சேர்ந்தாப்புல வந்தார்கள். தம்பதிகளாக வந்தார்கள் சொல்றது எதனால சொல்லணும்? 2 பேரும் சேர்ந்தாப்புல வந்தார்கள் என்ற விஷயத்தை சொல்றதுக்கு சுருக்கமா தம்பதிகளாக வந்தார்கள். முதல்ல அவர் வந்தாரு, அப்புறம் அந்த அம்மா வந்தாங்கன்னு சொன்னா தனித்தனியாக. இதைத்தான் ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்றாங்க. வல்லையோண்டமைந்தமேனி அழகனும் அவளும் துஞ்ச
அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச போட்டார்ல, அழகனோடு அவள் துஞ்சல, அழகன் அவளோடு துஞ்சல. துஞ்சன்னா தூங்கதான் அர்த்தம் உங்களுக்கு. ரெண்டு பேரும் எப்படி தூங்கினாங்க கேட்டாரு, ரெண்டு பேரும் தூங்கினாங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்னா இல்லை. ஒரு சின்ன வார்த்தைகளை மாற்றுறதுனால எவ்வளவு விஷயங்களை கொண்டு வர முடியும் என்று எல்லா கவிஞர்களுக்கு கிடைச்சிருக்கிறது சொல்லுவான். அதை வச்சுதான் அவன் ஓவியக்காரன் சில உணர்வாவுகளை காட்டுறதுக்கு சில கலர்களை அவனுக்கு அதை சொல்லணும். ஆனால் கவிஞனுக்கு சொல்தான், அதை வச்சுதான் எல்லாத்தையும் காட்டும். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச இல்லை உண்டிய கையோடும் வெயிலில் போடும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்ததோடாய் கண்கள் நீர் கொடிய கங்குள் எல்லை காண்பளவும் நின்றான். யார லட்சுமி இரவு முழுதும் கண் விழித்து காவல் செய்து கொண்டே இருந்தான். இமைக்கிறன் நயம், இது எப்படி அவனுக்கு தெரியும்னா இவனும் அவ்வளவு நேரமும் கண்டுபிடிச்சிருந்தது. அது சொல்லாம சொன்ன. அப்ப நான் சொல்றது ஸ்பஷ்டமான ஒரு உண்மை. கொஞ்ச நேரம் கூட அவன் தூங்கல, நான் தூங்கல. அங்க என்னென்ன நடக்கிறதுன்றது நான் கவனிச்சு விட்டு தூங்காம இருக்கேன். அவன் எதை பற்றியுமே சிந்தனை இல்லாமல் ராமநாராயண சீதைகளை காப்பாற்றுகின்ற ஒரே காரியத்தில் கண்ணு கருத்துமா இருக்கிறான். ஒரு வார்த்தையை தான் மாற்றிருக்காரு. இது சுலபமா அந்த பாட்டை அழகனோட வளர்ந்துஞ்ச பாட்டை பாடினாரும் கூட பாட்டினுடைய சந்த யாப்பிற்கு எந்த விதமான கெடுதலும் வராது. இந்த ஒரு நாள் அவர்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தார்கள் என்பதை முகன் வாயிலாக கம்பர் தெரிவித்ததனுடைய நோக்கம், இந்த 14 வருஷங்களும் இவர்கள் இப்படித்தான் இருக்கிறார். இலங்கையில ராவணனால் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து ஒரு 10 மாதங்கள் இருக்கிறது. அந்த 10 மாதங்கள் தான் அவள் தனியாக இருந்திருக்கிறாளே தவிர மற்ற காலத்துல ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்திருக்கிறார்கள், சேர்ந்து. இதை அந்த ஒரு நாள் நிகழ்ச்சியை வைத்து தெரிவிக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். சில இடங்களிலும் ஒரு வார்த்தை, ஒரு கொம்ப மாற்றுறது, ஒரு காலம் மாற்றுறது இப்படி. சீதையை தேடுவதற்காக புறப்பட்டு விட்டான். அங்க முன்னால அங்க வந்து சீதை இருக்கிற இடம் தெரியல, அகப்படல, திணறான் அனுமான். ஊர்ல என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க நம்மள. அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், சீதையை பார்த்துட்டு வருவான்னு நினைச்சிட்டு இருப்பான். இங்க ராஜா இருக்காரே சுக்ரீவ மகாராஜா, அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, தூக்கிட்டே வந்துடுவான்னு நினைச்சிருப்பாரு. இன்னும் அவர் குறைவியல்பு தான் சொல்ல ஒரே வார்த்தை தான் கம்பனுக்கு. கண்டு வரும் என்று இருக்கும் காபத்து அதிகாக்கும் கொண்டு வரும் என்று இருக்கும். நான் நினைத்த பொழுதுப்பார், நான் கண்டு வரவில்லை, கொண்டு வரும் நிலையில இல்லை. இந்த கண்டு கொண்டுன்றதுக்கு ரெண்டுல என்ன வித்தியாசம்? ஒரு கொண்டும் காலம் தான் இருக்கு கூட. ஒரு எழுத்த மாத்திரத்துல இருந்து குரங்காகினாலே இது அப்படித்தான் நினைக்கும். அவர் நினைக்கிற மாதிரி கண்டு வரும்னு நினைக்காது, கொண்டு வரும் தான். இது மாதிரிதான் இன்னொரு பாட்டில் நீங்க சில இடங்கள்ல அர்த்தம் பார்த்தா முடியாது, பதவரை எழுதினா தெரியாது. பாவம் டிகேஜி கேட்டால் அந்த கவிதையினுடைய பாவத்தை பார்க்கணும். பாவம்னா அதை அனுபவிக்கிற பொழுது நமக்கு அதுல எல்லா விஷயங்களும் நமக்கு ஒவ்வொன்றா குடும்பமா இருக்காங்க. எங்களில் ஒரு சபதத்தால் உடன் மூழ்க இசைவில்லை, உங்குமுன யான் மூழ்கி தருகின்றேன் திருநெல் கண்ட சொல்லும்போது இந்த பிரிவாளத்தை வச்சுதான் கம்பனை நான் வளர்க்க முடியும். உடன் மூழ்க இசைவில்லைன்னு அது என்னென்ன அர்த்தம்? இப்போ சேர்ந்து முழுகுவதற்கு இசை இல்லை, ரெண்டு பேரும் முழுகுவோம். அதனால அந்த சேர்ந்து என்கிற வார்த்தைக்கு அங்க இடம் இல்லை. அதனால்தான் இப்போ ஆன்மாவானது இறைவனோடு ஒன்றுபட்டு விடுகிற பொழுது ஒன்றாகிவிட்டதுன்னு சொல்லிவிட்டா அது ரொம்ப ஆபத்து. அது சுத்தாத்வீதை செய்வதற்கு முரண்பாடான கருத்தா போடும். அதனால எப்படி இருக்கு? பொருள் தன்மையால் இரண்டாயும் கலப்பினால் ஒன்றாயும் இருக்கு. இரண்டரை கலத்தல் சொல்லும், இரண்டரை கலத்தல்றாங்களே அது வருமா? இரண்டரை கலத்தல் அப்படின்னா என்ன? அதான் இவ்வளவு தெரியுங்க. பொருள் தன்மையால் இரண்டு, கலப்பினால் ஒன்று. அதனால தான் இரண்டரை. கலப்பினால் ஒன்றாகிற பொழுது இரண்டு இருக்கின்ற தன்மை எந்த இடத்துல இல்லை. ஆனால் பொருளால் இரண்டாக இருக்கிறது. அங்க அந்த இரண்டு பொருளும் இருக்கிறது, ஆனால் ஒன்றாகத்தான் இருக்கிறது.
ரெண்டு உருளாக இல்லை. அதனால்தான் இரண்டாக இந்த வார்த்தை சொல்லி இரண்டாக இருந்தால் என்பதும் துவிதம் என்ற கொள்கைக்கு போய் சேர்ந்தோம். ரெண்டும் ஒன்னா எடுத்துன்னா அத்வைதம் என்ற கொள்கைக்கு போய் சேர்ந்தோம். அத்வைதமும் இல்லை துவிதமும் இல்லை என்பதனாலே தான் சுத்தாத்விதம் என்று அதை நாம் சொல்றோம். ஏகம் இல்லாத இப்பரமத்திலே அடைந்திருந்தரும் ஏகம் வருமோ என்னும் ஐயத்தை நீக்கி ஏகம் வராது என்பதற்கு உணர்த்துதற்கு எஞ்ஞான்றும் பொத்திரை அடையணும். அடுத்த வர ரொம்ப அழகா எழுதி தேகத்தோடு கூடியுள்ள ஜீவன் முக்த நிலையில் தேக சம்பந்தமான பந்தம் இல்லை. அது எப்படி? எண்ணெய் திரி இல்லாமல் விளக்கு எரியாது. ஆனால் எண்ணெய் திரியினுடைய சம்பந்த விசேஷத்தினாலே அந்த விளக்கினுடைய ஒளிக்கு எந்த விதமான கேடும் இல்லை. அதுதான் இது சொல்றாங்க. எண்ணெய் திரியோடு கூடி சுடர்விட்டு எரியும் நிலையில் அந்த எண்ணெய் திரிகளினால் அந்த சுடர் பந்தப்படாமை. அதை போலத்தான் சூட்சும தேகமும் தூல தேகமும் இருந்தாலும் கூட ஜீவன் முக்தன் அந்த தேகங்களினாலே பந்தப்படாமல் இருக்கிறான். அவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். ஆன்ம பிரகாசம் ஒண்ணுதான் அவனிடத்தில் இருக்கிறதே தவிர அந்த ஆன்ம பிரகாசம் தடை செய்யக்கூடிய ஆற்றல் எதுவும் இந்த ரெண்டுக்கும் இல்லை. தூல தேகத்துக்கும் சூட்சும தேகத்துக்கும் இல்லை. அது சொல்றாரு. தேகம் இல்லாத பரமத்தி நிலையில் தேகமே இல்லை, ஆனா பரமத்தி நிலை. இவன் ஜீவனுத்த நிலையில தேகத்தோடு இருக்கிறான். தேகம் இல்லாத பரமத்தி நிலையில் ஆன்ம விருத்தி சிவபெருமான் திருவருளோடு லயம் ஆகிவிடுகிறது. அது எண்ணெய் திரிகள் இல்லாத நிலையில் அவற்றோடு கூடுகின்ற சுடர் என்ன ஆகிறது? மகாபூதம், பெரிய பூதமாகிய தீ இருக்கிறதே அதோடு இணைந்து விடுகிறது. அந்த சுடர் எங்க மட்டும்னா அது அந்த நெருப்போடு சேர்ந்து விடும். காற்று காற்றோடு சேரும், நெருப்பு நெருப்போடு சேரும், தண்ணீர் தண்ணீரோடு சேர்ந்து விடும். இல்லை கட்டுப்பட்ட நிலையில் ஒரு பொருளுக்கு உயிராக இருக்கும். கட்டுப்படாத நிலையில் மகாபூதத்தோடு ஐம்பெரும் பூதங்கள் என்று நான் சொல்றேன், அதில் போய் சேர்ந்து விடுகிறது. அப்படித்தான் பரமத்தி நிலையில இந்த ஆன்மாவானது திருவருளோடு கூடிவிடுகிறது. அப்படி இந்த ஆன்மாவை தனித்து பார்க்கிறதுக்கு இடம் திருவருளோடு ஒன்றுபட்டு ஒன்றாய்விடவில்லை. அனுபவத்தில் ஒன்றாய் இருக்கிறதே தவிர பொருள்தன்மையால் இரண்டாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகாயம், வாயு, அக்னி என்னும் மூன்றின் அம்சங்களை உடையது சுடர். இந்த மூணு இருந்தால்தான் இந்த ஒளி இருக்கும். ஆகாயம் ஒரு கட்ட வழி இருக்கும், இந்த சுடர் எரியும். காற்று, காற்று இல்லைன்னா அதுக்காக விசிறி வச்சு அடிக்கிட்டோம்னா அளவான காற்று தேவை. காற்று இல்லாத இடத்துல அது சுடர் இருக்காது. அக்னி, இதுல என்ன ஆகுது? எண்ணெயில் திரியும் என்றால் அந்த சுடர்ல ஆகாய பாகம் ஆகாயத்தோடு சேர்ந்து விடுகிறது, காற்றின் பாகம் காற்றோடு சேர்ந்து விடுகிறது, அக்னியினுடைய பாகம் அக்னியோடு சேர்ந்து. ஜீவன் முக்தி என்பது தேகத்துடன் இருந்தும் சீவத்தன்மை இல்லையாய்விடுகிறது. பரமுக்தி என்பது பரனை சார்ந்து அனைத்தும் விடுது. ரெண்டு விதமா இந்த காலம் எல்லாரும் ஜீவன்முக்தி நிலையில் இருந்து பிறகு பரமுக்தி நிலைக்கு போகுது. சில பேருக்கு நேரடியாகவே ஜீவன்முக்தி நிலையே இல்லாமல் பரமுக்திக்கு போய்விடுது. அது அவரவருடைய பக்குவ நிலையை பொறுத்து. அடுத்த பாடல், இந்த பாடல்ல பெரிய சர்ச்சை உண்டாக்கி வச்சிருக்கு. அத்வைதத்துக்கும் சுத்தாதிதத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பிரச்சனையாக பேச வேண்டியதாக போச்சு. அதனால தான் அது கொஞ்சம் பெரிய 1-2 பக்கங்களுக்கு மேலே விளக்கம் வச்சிருக்கேன். கடத்திருக்கும் ஆகாயம் போல, கடத்திருக்கும் ஆகாயம் போல சீவன்மா கருதும் மகாகாயம் போல் பரமானந்தம். கடத்திருக்கும் ஆகாயம், கடத்தில் இருக்கும் ஆகாயம் கடம் உடைந்தால்
முன்னர் கருதும் மகாகாயமாய் நிறைந்து நின்றார் போல ஜடத்தின் ஒரு பிரகிருதி சம்பந்தமாய தேக உபாதிகள் முழுதும் நீங்கிய போது அந்த சடத்து அமர் சீவ ஆன்மாவே பரமான்மாவாகும். சர்வஜனாம் எம்மால் சொல்லப்பட்டது இல்லை. இந்த சர்வஜன் என்பது பெருமான் தன்னை சொல்லிக் கொண்டவன், எல்லாவற்றையும் எப்பொழுதும் அறிந்து கொண்டிருக்கின்றவன். அதான் சர்வஜன் தான். நான் சொல்லுகிற விஷயம் இவ்வளவுதான். என்ன சொல்லியிருக்கார் அவர்கள்? கடத்திருக்கும் ஆகாயம் போல, ஒரு குடத்திலே இருக்கிற ஆகாயம் போல, குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாயம், அது போல சீவான்மா. கருதும் ஆகாயம் போல் வெளியிலே இருக்கின்ற மகா ஆகாயம் இருக்கிறது, பெரிய ஆகாயம், வெட்ட வெளி, அதை போல பரமான்மா. கடத்திற்கும் ஆகாயம் இருப்பார்கள். அந்த குடத்தில் இருக்கிற ஆகாயம், குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாயம் கடம் உடைந்தால், இந்த குடம் உடைஞ்ச உடனே உள்ளே இருக்கிற ஆகாயம் மகா ஆகாயத்தோடு ஒன்றா சேர்ந்து விடும். அதை பிரித்து பார்க்க அப்போது முடியாது. கருதும் மகா காயமாய் நிறைந்து நின்றார் போல, அதே போல இங்க அப்படி வாங்க, ஜடத்தின் ஒரு பிரகிருதி சம்பந்தமாய தேக உபாதிகள், இயற்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற இந்த தேகம் முதலாகிய பொருள்கள் தான் உபாதின்னு. உபாதின்னா அது சில அவஸ்தைகளை உண்டாக்குறதுனால உபாதின்னு போகும். ஏக உபாதிகள் முழுதும் நீங்கிய போது, ஜீவன் முக்தனுடைய இருக்கிறவனுக்கு தேக உபாதிகள் முழுதும் நீங்கல இருக்கு. ஆனா அதனால உபாதிக்கப்படாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அந்த உபாதி இல்லாம முழுதும் நீங்கிய போது அந்த சடத்து அவர் சடமாக இருக்கக்கூடிய அறிவத்ததாகிய அந்த தேகத்திலே பொருந்தி இருக்கின்ற ஜீவான்மாவே பரமான்மாவாகும். அதுவே பரமான்மாவாக சேர்ந்து விடுகிறது. இது சர்வஞனாம் எம்மால் சொல்லப்பட்டது. என்ன சொல்றாரு? குடத்திலே இருக்கிற ஆகாயம் குடம் உடைந்தபடி மற்ற ஆகாயத்தோடு ஒன்னா சேர்ந்தது போல இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய இந்த ஜீவான்மாவானது இந்த உடம்பு உபாதி நீங்கின உடனே அது பரமான்மாவாகிய இறைவனோடு ஒன்றாய் சேர்ந்து விடுகிறது. அப்படின்னா இது அத்வைதமாக தான் இருக்கிறது. இந்த பிரச்சனை தான் இவ்வளவு தூரம் அவர் அதிகமாக எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. கடாகாயம் மகாகாயம் கடம் உடைந்த விடத்து ஒற்றுமைப்பட்டு நிற்குமாறு போல 77வது பக்கத்தில் 2 பக்கத்தில் இருக்கிறத படிக்கணும். கடாகாயம் குடத்தில் இருக்கிற ஆகாயம், மகாகாயம் வெளியில வெட்ட வழியாக இருக்கக்கூடிய ஆகாயம். இது கடம் உடைந்த விடத்து ரெண்டும் ஒத்துமைப்பட்டு நிற்கும், ஒன்னாயிடும். தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இந்த அறைக்குள்ள நீங்க ஒரு 1000 கணக்கான ஒரு அட்டைப்புட்டிகளை அடிக்கணும்னா அந்த அட்டைப்புட்டிகளுக்குள்ள இந்த ஆகாயம் எல்லாம் உள்ள இருக்கு. அகண்ட ஆகாயம் இருக்கு, அதுக்குள்ள இருக்கு. அந்த புட்டிகளை எடுத்த உடனே இந்த அகண்ட ஆகாயம் வெளிப்படும். அதுபோலத்தான். அதுதான் இவர் அர்த்தமா சொல்றார். ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒற்றுமைப்பட்டு நிற்கும். அது பிரித்து எடுக்க முடியாது. இரண்டு முன்னர் கருதும் என்னும் ஓமையடை பொருளினும் சென்றியது. சரி, ஆகாயம் கண்ணுக்கு புலப்படாது, மனத்துக்கு புலப்படுவது ஒன்றாகலில் கருதும் மகாகாயம்னு அது சொல்றாரு. ஆனால் ஆகாயத்தை கண்ணால் பார்க்க முடியாது, மனசுக்கு அது ஆகாயம் தெரியும். கருத்தினாலே நீங்க ஆகாயத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த சுவர்களுக்கு நடுவில் இருக்கிறது ஆகாயம். இந்த தடை இல்லைன்னா நீங்க ஆகாயத்தை சரியா புரிந்து கொள்ள முடியாது. தடை வச்சு பார்த்தால்தான் அப்புறம் ஆகாயம் இருந்து கொள்கிறான். அது கருத்துக்கு புலனாகக்கூடியது ஆகையினாலே அதுவும் உருவம் உடையதுதான் என்று சொல்லிவிடுவார்கள். அருவமா உருவமான்னு கேட்டால் அது ஒரு விதத்தில் அது உருவம் தான். என்ன கண்ணுக்கு புலனாகட்டாலும் கருத்துக்கு அது புலனாகும். இதுதான் ஆகாயம் என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. கடத்தால் வளைபட்டு கடாகாயம் என விளங்கப்படுவதற்கு முன்னர் அவ்விடத்து கருதி உணரப்படுவதாய் உள்ள ஆகாயம் மகாகாயமே என்பது உணர்த்துவதற்கும், குடம் செய்யறதுக்கு முன்னால குடம் செய்த பொழுது
குடத்துக்குள்ள ஒரு ஆகாயம் இருக்கிறது. ஆனால் குடம் செய்வதற்கு முன்னால் அந்த ஆகாயம் எங்க இருந்தது? வெட்ட வெளியாகிய வர ஆகாயத்தோடு உள்ளாதான் சேர்ந்தது. அதை உணர்த்துவதற்காக கடம் உடைந்த விடத்து கடாகாயம் அம்மகாகாயத்தோடு கிழிப்பின்றி நிற்கும் என்பது உணர்த்துவதற்கும் முன்னர் கருதும் மகாகாயமாய் நிறைந்து நின்றார் கூட. முன்னாலே நாம் கருதி உணரக்கூடிய அந்த மகாகாயமாக இந்த கடாகாயம் நிறைந்து நின்றார் போல என்று பாட்டில் சொல்லப்பட்டிருக்கணும். இதுக்கு மேலதான் பிரச்சனை பண்ணணும். இவ்வுவமையினால் ஆகாயம் ஒன்றாயிருந்து கட உபாதியால் கடாகாயம் என்று வழங்கப்பட்டது. கடம் என்கின்ற ஒரு உபாதி இருக்கிறதே தடை, அதனாலே கடாகாயம்னு அதை சொல்லிட்டு இருக்கு. ஏற்கனவே ஆகாயம் ஒன்றாத்தான் இருந்தது. அது குடம் வச்ச உடனே அதுக்குள்ள கொஞ்சம் ஆகாயம் போயிடுது. ஆகவே கடம் என்கின்ற அந்த உபாதை உண்டானபடினாலே அது தனியாக அந்த ஆகாயம் பிரிஞ்சுது. அப்படி உணரப்பட்டு உபாதி நீங்கிய விடத்து இந்த கடம் என்கின்ற ஒரு தடை அது நீங்கி போனால் அப்பொழுது ரெண்டு ஆகாயமும் ஒன்றா போயிடும். மகாகாயத்தோடு அது சேர்ந்து விடுகிறது. அதை போல பரமான்மா ஒன்றே, முதல்ல பரமான்மா ஒன்று தான் இருந்தது. அது என்ன ஆச்சு? தேக உபாதியினாலே ஜீவான்மா என பெயர் பெற்று நின்று அந்த தேக உபாதி நீங்கிய விடத்து ஒன்றாகிய பரமான்மாவே இருக்கும். இதுதான் ஏகான்மவாதிகளுடைய கொள்கை. சங்கராத்வைதம் இந்த கொள்கையை உறுதியாக ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கை. அதனால ரொம்ப சுலபமாக புரிகிற மாதிரி இருக்கிற அப்படின்னாலே உலகம் கூட அத்வைதத்தில் சொல்லும்போது அவ்வளவு வானம் உடைஞ்ச உடனே எப்படி இந்த ஆகாயம் வெளியில் இருக்கிற ஆகாயத்தோடு ஒன்றா சேர்ந்து கொள்கிறதோ அது போல தேக உபாதி நீங்கிய பொழுது ஜீவன் முக்தனானவன் இறைவனோடு ஒன்றாகிவிடுவான். காரணம் ஏற்கனவே ஒன்றா இருந்தது தான். அது தேகபாதினாலே தான் இவன் புரிந்தான். இந்த தேகபாதி நீங்கின உடனே அது ஒன்றாகிவிடுவான் அப்படின்னு அர்த்தமாயிடும். அதான் நீ கேட்குற நீங்கள் சொல்கிற இந்த பாட்டு சைவ சித்தாந்தமாக இல்லையே, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுல எடுத்து என்ன புரியுதுன்னு அதை மறுத்து இவர் சைவ சித்தாந்தத்தை அங்கே விளக்கணும். அது ரொம்ப பாடுபடுறாரு பாருங்க. ஒன்றாகிய பரமான்மாவே இருக்கும் என்பர் ஏகான்மவாதிகள். ஏகான்ம ஒரே ஆன்மா. பிரம்மம் என்ற சொத்து கூட வராது நேரத்தில் ஆன்மா என்ற வார்த்தை தான் வரும். அதிகம் பிரம்மம் என்ற வார்த்தையை அதிகம் கொடுக்க மாட்டாங்க. ஆன்மா தான். அதனால்தான் அதை எடுத்து வைத்துக் கொண்டு இவர்கள் ஒரே ஆன்மாவாக இருக்கும். அந்த ஒரே ஆன்மா உபாதிகளினாலே பல ஜீவான்மாக்களாக காட்சியளிக்கிறது. இது விவகாரத்தில் அப்படி இருக்கிறதே தவிர பாரமார்த்திகத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஒரே பொருள், ரெண்டும் தனித்தனி பொருள் அல்ல என்பது ஏகான்மவாதிகளுடைய கொள்கை. ஒரு வாக்கியத்திற்கு பொருள் கொள்ளும் காலத்து முன்னொடுக்கின் முரணாது கொள்ளல் வேண்டும். முதல்ல என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்து அதுக்கு முரண்பாடு இல்லாமல் தான் வாக்கியத்துக்கு பொருள் சொல்லணும். ஒரே ஆசிரியர் சில விஷயங்களில் ஒருவரோடு மாறுபட்டு இருத்தல் கூடும். ஆனால் ஒரே ஆசிரியர் முன்னொடுக்கின் முரண்பட எக்காலத்தும் கூறார். எல்லா விஷயங்களும் மர்மவிகள் மாணிக்கவாதர்களுடைய காலத்தை முன்னால கொண்டு அப்புறம் பின்னால இல்லை பின்னால அது முன்னொடுக்கு சொல்லும். புற விஷயங்கள்ல அது மாதிரி போகலாமே தவிர சாஸ்திர விஷயங்கள்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு இடம் இல்லை. அதான் சொல்றாரு. ஒரே ஆசிரியர் முன்னொடுக்கின் முரண்பட எக்காலத்தும் கூறார். ஒரே ஆசிரியருடைய வாக்கியம் முன்னொடுக்கின் முரணுவது போல காணப்படி சில இடங்கள்ல அப்படி வந்தால் அப்ப என்ன பண்ணணும்? முன்னே சொன்னதன் தாற்பயம் இது, பின்னே சொன்னதன் தாற்பயம் இது என்று ஊகித்து பார்த்து ரெண்டுக்கும் முரண் இன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டுக்கும் முரண்பாடு. முதல்ல என்ன சொன்னாரோ அதுதான், அதற்கேற்பத்தான் பின்னால் இருக்கிற வார்த்தைகளுக்கு நீங்க பொருள் செய்ய வேண்டும். இவ்விடத்துத்தான் புத்தியின் செயல் உபயோகம். புத்தின்னா என்ன? நுண்ணுணர்வு. புத்தின்னா அது தந்திர உத்தின்னு சொல்லி தொள்ளாயிரத்தி 32 உத்திகள் சொல்லுவார். புத்தின்னா என்ன? நுண் யோசனை, புத்தி சாமம், இது நுண்ணுணர்வு. உரை கோடல் ஒரு உத்தி இருக்கும்.
அதாவது சூத்திரத்தில் இல்லாத விஷயத்தை உரையில இது இடங்களில் உரையாசிரியர் கேட்பாங்க. சூத்திரத்தில் இருக்கா 2 தடவை சொல்றாரு. இங்கே இருக்கும் மூளையை செலவழிக்கிறாங்க. அவரே சொல்லி இருக்கிற வச்சுக்கோ, சொல்லாத போது புத்தியை செலவழித்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு போட்டு புத்தியை செலவழிக்கிறது எந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ள நுழைக்கணும்னு சொன்னால் உங்கள் புத்தியை செலவழித்து நுழைக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் புத்தி என்று ஒன்று வச்சிருப்பாங்க. இதை இலக்கணத்தில் முதல்ல சொல்ல மாட்டாங்க, கடைசியில் சொல்லுவாங்க. துர்காத்தியத்தில் கடைசி சூத்திரம் என்னடான்னா அந்த உத்தி சூத்திரம் 32 உத்திகளுடைய சூத்திரம் தான். அதாவது நான் சூத்திரத்திலே சொல்லாமல் ஏதாவது விட்டிருந்தாலும் கூட உங்களுடைய நுண்ணுணர்வினாலே அதை கண்டுபிடித்து அதை சேர்த்துருவாங்க. அது முதலே சொல்ல மாட்டாங்க, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இவ்விடத்துத்தான் புத்தியின் செயல் உபயோகம். அது நூலோடு பொருத்தினால்தான் புத்தி, நூலோடு பொருந்தாதவனால் பூத்தி. இந்நூலின் மேல் 2வது செய்யுளி, இந்த நூலிலேயே முதல்ல 2வது செய்யுள் பாருங்க, உயிரை பற்றி சொன்ன செய்யுள். அந்த 2வது செய்யுள் பசுவாவது என்ன என்று உயிரை பற்றிய ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று தொடங்கி அவன் சின்மாத்திரன் மலதூடிதன் என்பன் ஆதி இலக்கண முகத்தால் பசு உண்மையை சொல்லியிருக்கிறார். சின்மாத்திரன்னா ஏகதேச வியாபகம் உடையவன், மலதூடிதன்னா மலத்தால் பிணைக்கப்பட்டவன். உங்களுக்கு பரமான்மாவாக இருக்கக்கூடிய சிவன் சின்மாத்திரன் மலதூடிதன். இதை முதலியே நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, பசுவை பற்றி சொல்லும் பொழுது. அப்புறம் சின்மாத்திரனாகவும் மலதூடிதனாகவும் இருக்கிறவன் இவ்வாறு இல்லாத ஒரு பொருளோடு ஒன்றாவது என்பது எப்படி வரும்? பாலும் பாலும் இருந்தா ஒன்றா சேரும். பாலுக்கு வேறுபட்ட பொருளை பாலோடு சேர்த்து ஒன்றாக்க முடியுமா? கேட்கிறார். சின்மாத்திரன் மலதூடிதன் உள்ளவாறு இலக்கணம் கொத்தால் பசுமை கூறி அசையாத சிவத்துவம் சேதனான்மாவிடத்தில் அனாதியே பலத்தடையாம். சேதன ஆன்மாவிடத்தில் உயிராக இருக்கக்கூடிய ஆன்மாவினிடத்திலே அனாதியே மலத்தடை. எப்பொழுது இந்த ஆன்மா இருந்ததோ அப்பொழுதே மலம் என்கின்ற தடை இந்த ஆன்மாவுக்கு இருந்தது. ஆனால் சிவத்துவத்துக்கு அது இல்லை. கூறவே சிவமும் ஆன்மாவும் என இரு பொருள்கள் அனாதியே உண்டு என்பது இந்த நூலில் முதல்லையே உங்களுக்கு சொல்லியாச்சு. அவ் இரு பொருள்களும் அனாதியே அத்துவிதமாய் கலந்து நிற்கும். மலத்தடையோடு இருக்கக்கூடிய ஜீவான்மாவும் அனாதியே மல ரகிதனாக இருக்கின்றவனாகிய பரமான்மாவும் அப்பொழுதும் அனாதியில ஒன்றாத்தான் கலந்திருக்கிறது. உயிரை பற்றி இருக்கின்ற ஆணவம் சிவம் மூணும் ஒன்றாத்தான் இருக்குது. ஆரம்பத்தில் ஆணவம் நீங்க நட்பாடு அந்த உயிரும் சிவமும் ஒன்றாகும். அவ்வளவுதான் நீங்க நட்பாடு. பலத்தொடை உள்ள பொழுதும் கூட சிவம் இந்த ஆன்மாவை விட்டு பிரிந்தில்லை. இதுதானே உங்களுக்கு விதைகள் தீரன் பாலை கொடுமை போல் மறையர் இந்துடன் அவனை சோதியா. எப்ப வேணாலும் அவனை நீங்க வெளிப்படுத்த முடியும். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறவன், நீங்க போய் சேர வேண்டிய ஆள் இல்லை. அவன் இங்கேயும் இருக்கிறவன் சர்வ வியாபகனாக இருக்கிற அவனுக்கு வந்து சேர வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அதனால சென்று அடையாத திருவுடையாமை, நாம் போய் அடைய வேண்டிய செல்வம் இல்லை. இருக்கின்ற இடத்திலேயே அது நிகழ்கிறது. ஏற்கனவே இங்கே இருக்கிறான். இதுக்கிடையில் அவனை அறிய ஒட்டாமல் செய்து கொண்டிருக்கின்ற மலத்தடை நீங்கினால் வெளிப்பட்டு விடும். ஆகவே ஆன்மாவினிடத்து சிவத்தின் தன்மை
விளங்கி தோன்ற ஒட்டாமல் செய்யும் மலத்தின் தடையும் அனாதியே உண்டு. சிவத்தின் தன்மை ஆன்மாவுக்கு விளங்காமல் இருக்கிறது எது? மலத்தடையினாலேதான் நிகழ்ந்தது. அந்த மலத்தடை எப்போதாவது நீங்கிவிடுமானால் அப்பொழுது சிவத்தின் தன்மை ஆன்மாவும் விளங்கி தோன்றும். படவே பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களும் அனாதி என்பதும், அனாதிக்கு உற்பத்தி என்பது இல்லாதபடினாலே உற்பத்தி இல்லாத பொருள் நாசமாகாது. தோற்றமுடைய பொருளுக்குத்தான் அழிவுண்டு. தோற்றம் இல்லாத பொருள் இயற்கையாகவே எப்பொழுதும் இருக்கிற பொருளுக்கு அழிவு கிடையாது. ஆகவே இந்த பசுவுக்கு உற்பத்தி என்பது இல்லை, அது எப்பொழுதும் ஆன்மா உள்ளது. ஆகவே அதுக்கு அழிவு என்பதும் இல்லை. உற்பத்தி இல்லாத பொருள் நாசமாகாது எனப்பட்டு நித்தம் என்பதும் நன்கு புறப்படும். பதி பசி பாடம் என்கின்ற மூன்றும் நித்த பொருள்கள். அதனால்தான் பெற்றவரும் பொழுது பாசம் அழிந்து விடுகிறதே. அது அனாதியே உள்ள பொருள் அல்லவா? அது ஒரு காலத்தில் தோன்றிய பொருள் அல்லவே. அப்ப அனாதியே உள்ள பொருளாகிய பாசம் மாத்திரம் அழிந்து விடும் என்று சொல்கிறீர்கள். பாசம் என்பது ஒண்ணுதான். அது பல்வேறு சக்திகளை உடையது. எல்லா உயிர்களையும் அது பற்றி நிற்கிறது. புத்திக்கு சென்ற ஆன்மாவிலே அந்த பாசம் விலகிவிட்டாலும் கூட செல்லாத ஆன்மாக்களிடத்தில் அது இருந்து கொண்டிருக்கிற அப்படின்னாலே அது அழிவற்றது என்று சொல்லலாம். இதுதான் சித்தியார்ல நமக்கு அவசியம். வேறொரு விதமான உண்மை விளக்கத்துல பாசம் முத்தியிலேயும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பாசம் எப்படி பசியானது உணவில் வேட்கையை தூண்டுகிறதோ அதுபோல இறை இன்பத்தை உயிருக்கு வழங்குவதற்கு இந்த பாசம் காரணமாக அப்படி சொல்லிவிட்டார். ஆனால் அதுக்கும் கூட அந்த மாதிரி அர்த்தம் பண்ணக்கூடாது. முதலியே சொல்லப்படுகிறாரே அவர் இந்த இறை இன்பத்தை பெறுவதற்கு காரணம் என்ன? இதுகால் பாசத்தால் பந்திக்கப்பட்டிருந்தபடினாலே தான் பாசம் விலகின உடனே இறை இன்பமாக இருக்கு தோன்றும். பசி இல்லாத பொழுது உணவு சுவையா தோன்றாது. பசி இருந்தது உணவில் சுவையை அதிகரிக்க செய்யும். இவ்வளவு காலம் பாசத்தோடு கூடி இந்த ஆன்மா இருந்த காரணத்தினாலே தான் இதற்கு சிவம் இன்பத்தை விளைவிப்பதாக இத்தை விளைவித்தல் மலம் என்று உண்மை விளக்கப்பட்ட ஒரு வார்த்தை. கருத்து வேறுபாடாக இருந்தாலும் கூட செய்தி ஒன்றுதான் செய்யும். ஆணவம் என்பது உயிரை விட்டு நீங்கிவிடும். அது வருத்த நிலையில் முளை போல சக்தி கொண்டு இருக்கும். நம்ம அவரவர்கள் மனசுக்கு இருந்தபடி ஏதாவது ஒன்று சொல்லி அது முக்தி பெற்ற ஆன்மாவிடத்திலே ஆணவம் இல்லை. ஆணவம் என்பது ஒன்றதாய் அநேக சக்தி உடனாய் ஆதி அன்றதாய் என்று அதுக்கு ஆணவத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கிறார். அது ஒரே பொருள் தான் ஆணவம் என்பது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆணவம் இல்லை. உன் ஆணவம் ஏன் ஆணவம் தனித்தனியா ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஆணவம் தான். ஒரு சூரியனுடைய கதிர்கள் பல இடங்களிலேயும் பிரகாசத்தை பரப்புவது போல ஒரு ஆணவத்தினுடைய இருட்டு பல இடங்களிலேயும் பல உயிர்களையும் வளைத்திருக்கிறது. முக்திக்கு போன உயிர்களை விட்டு அந்த ஆணவம் விடுபட்டாலும் கூட மற்ற உயிரிடத்தில் ஆணவம் இருக்கிறபடினாலே ஆணவம் நித்தம் என்று சொல்லப்பட்டது. நங்கனமாகும். அதற்கு மாறாக இப்படித்து ஒரு பொருளான உண்டு என்று முன்பட கூறுவாரா? ஒரே ஆகாயம்தான். அதுதான் ஜீவான்மாவாகவும் பரமான்மாவாகவும் குடாகாயம் மகாகாயமாக தோன்றுவது போல தோன்றுகிறதுன்னு இங்கே எழுதுறாருன்னு சொன்னா, அப்ப இவர் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே 3 பொருள் நிச்சயம் என்று சொல்லிவிடுகிறாரு. 3 பொருள் நிச்சயம் என்று சொன்ன அந்த முதல் கொள்கையை காப்பாற்றுவதாகத்தான் பின்னால் வருகிற விஷயங்கள் வர வேண்டுமே தவிர முதல் கொள்கைக்கு நேர்மாறாக பின்னால் வருகிற செய்திகளுக்கு அர்த்தம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதே நீங்க தான் சொல்றீங்க. உடம் உடைந்த வழி குடாகாயம் பராகாயத்தோடு ஒன்றா சேர்றது தெரியல. அப்படி ஏகான்மாதம் தானே. அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. எப்படி அர்த்தம் பண்ணா அங்கனமாகி அடுத்த பராகம். இங்கே கூறிய கடாகாய மகாகாய ஓமையின் கருத்து என்னையும் அப்படி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன கருத்துன்னா, பரமுத்தி நிலையில் ஜீவான்மா பரமாத்மாவோடு ஒற்றுமைப்பட சேர்தல். ஒற்றுமைப்பட சேர்தல் அதாவது பிரிந்து தோன்றாமல் ஒன்றாயிருக்கும்படி சேர்தல். அதுக்காக சொல்லப்பட்டவங்க தானே தவிர கடாகாலம் மகாகாலம்
ஒத்துமுறை சேராமல் பிளவுபட சேர்தல் என்பது இருக்கிறது. வாழைப்பழத்தில் ஒரு ரெட்டப்பழம் வாங்குறீங்க, இங்கே எவ்வளோ பேரம் போட்டுதுன்னு தெரியும். நம்ம வந்து ஒரு பழம் 4 ரூபான்னு சொல்கிறாங்கன்னா எப்பா இந்த நீ சாமர்த்தியமாக 2 படி சேர்ந்து இந்த 2ன்னு வச்சுக்கிறதா 3 வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒற்றுமைப்பட சேர்தல் என்பது அந்த இடத்துல இல்லை. பிளவுபட சேர்தல் என்பது இருக்கலாம் வச்சுங்க. இந்த ஆன்மா ஒற்றுமைப்பட சேர்தல் என்ற அளவுக்குத்தான் இந்த குடாகாயம் பராகாயம் என்ற சொல்லப்படும். இந்த ஆகாயத்தில் வித்தியாசம் இல்லை, 2 ஒன்றா சேர்தல். அப்போ இந்த 2ஐயும் பிரித்து பார்க்கிற மாதிரி இவங்க கிடையாது. கடத்திற்கும் ஆகாயம் போல ஜீவான்மா, கருதும் மகாகாயம் போல பரமான்மா இருக்கும் என்ற வார்த்தையினாலே வலியுறுத்தப்படுகிறது. எவ்வாறு மகாகாயம் போல பரமான்மா, அந்த பரமான்மா கடத்தில் வளைபட்ட போது அது கடாகாயமாகும் போல ஜீவான்மா அப்படின்னு இந்த பாட்டை சொல்லலாம். அது எங்கே சொல்லிருக்காரு அப்படின்ல முடிந்த பொழுது சொல்லுகிறாரே தவிர கடான்மாவும் வர ஆகாயமும் உண்ணாய் கலக்கிறத பற்றி பின்னாலே சொன்னாரே தவிர முதல்ல மகாகாயத்தை போல இருந்து அதிலிருந்து குட ஆகாயம் போல இந்த ஜீவான்மா வந்ததுன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லையே. அதுவே கடத்தில் வளைவட்ட போது கடாகாயமாதல் போல ஜீவான்மா என கூறாது கடத்தால் வளைபட்டிருக்கும் நிலையும் வளைபடாத நிலையும் ஆகிய 2 நிலைகளில் உண்மையில் வைத்து கூறுகிறது. ஆரம்பத்திலேயே அனாதியிலேயே இந்த கடத்தால் வளைவுபட்ட நிலையிலே ஒரு ஆகாயம் இருந்திருக்கிறது, வளைபடாத நிலையிலே ஒரு ஆகாயம் இருந்திருக்கிறது. ஆரம்பத்திலேயே இருந்த நிலை இது புதுசா உயிருக்கு வந்தது. பின்னாடி ஒரு ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்னா தான் இருந்தது, அப்புறம் 2ஆச்சுன்னு சொன்னா திரும்பி ஒன்னானாலும் திரும்பி 2ஆகாதுன்றது என்ன நிச்சயம்? இன்னைக்கு இவ்வளவு அனாவசியமான முயற்சிகள் எல்லாம் பண்ணி மூத்திக்கு இது போகும், அது அப்படியே இருந்து இந்த பாட்டில் உங்களுக்கு வந்து ஆன்மா ஆரம்பத்துல ஒரே ஆன்மா தான் இருந்தது. அது கடத்தால் வளைபட்டு இருக்கின்ற ஆகாயம் போல வளைபட்டது, வளைபடாத ஆகாயம் போல ஒண்ணு அப்படியெல்லாம் மீதி இருந்தது அப்படின்னு நான் சொன்னார். அப்படி சொல்லலையே, அதான் கேட்கிறேன். ஆகவே ஜீவான்மா பரமான்மாவென 2 பொருள்கள் அனாதி நித்தமாய் உண்டு என கொண்டார். ஜீவான்மா பரமான்மா 2 அனாதி நித்தம். ஆரம்பத்திலேயே இது ஒரு பொருள் இருந்தது, அது ஒரு பொருள் இருந்தது. அந்த பொருள் அனாதி முக்தனாக இருந்தது, பாசங்களால் தொடரப்படாத ஒரு பொருளாக இருந்தது. இந்த பொருள் அனாதியே பந்தப்பட்டதாக இருந்தது. அவ்வளவுதான். அப்போ அதிலிருந்து என்ன அர்த்தம்? முன்னாலே இந்த 2 ஒத்துமைப்பட சேர்வதற்குத்தான் கடாகாயம் மகாகாயம் என்ற உறவையை சொன்னாரே தவிர இது முன்னாலே மகாகாயமா இருந்துதான் கடாகாயமா ஆச்சுன்றதுக்காக அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. ஏன் முன்னாடி போறாரு? பின்னால் இது 2 சேரும் பொழுது 2 ஒன்றாகிவிட்ட நிலைக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. எந்த இடத்தையும் ஒரு நோமையை முற்றுமையாக சொல்ல முடியாது. இதுபோல பாய்தான் என்று சொன்னா பாய்ச்சல் என்கின்ற அந்த வினைக்குத்தான் இந்த நோமை சொல்லக்கூடியது போல பாலும் தோறும் படிவும் வண்டமும் புரிபோல ஆயிருக்கு அப்படின்னு வேடிக்கை காலங்கள் ஒரு பாட்டு நம்ம யாரு அப்படின்னு கேட்டான். அப்போ சொல்லுவார் கவிராயர்கள். அப்போ இவர் கேட்பார் கவிராயர்களா இன்னும் பாலங்கே 2 வயிறங்கே புகுந்த காலங்கே உயிரண்டு கண்டன் சால புவிராயம் கூட்டும் குழவீர்கள் இது கவிராயம் இருந்திருக்காரு. கவிராயம் குரங்குன்னு அர்த்தம் பண்ணிட்டார். கவினா குரங்கு அர்த்தம். இங்கதான் குரங்காய் இருந்தது பாலங்கே 2 வயிறங்கே புகுந்த கண்ணங்கே முன்னிரண்டு காலங்கே அப்படின்னு கேட்டார். இந்த வார்த்தை போட்டு ஒண்ணு இது முதல்ல இருக்கிற போல இது வந்து ஆரம்பத்தில் இருந்த ஆகாயம் என்பது ஒற்றுமைப்பட சேர்வதற்குத்தான் இந்த உண்மை சொல்லப்பட்டதை தவிர ஒரு உவமையை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து எல்லாத்தோடையும் சேர்த்துடக்கூடாது.
தாமரை போன்ற முகம்னு சொல்லியிருப்போம். அதுக்காக தண்ணியில் படைச்சுக்கா, தண்ணி எங்கே இருக்குங்க, தண்ணி இல்லாத ஒரு தாமரை முகம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல முற்றுமை அல்ல, எந்த பொதுத்தன்மைக்கு அந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த ஓமையை பிரயோகம் பண்ணணுமே தவிர பூராவும் அந்த ஓமையை அடிப்படையாக வச்சு விளக்கக்கூடாது. அதுதான் கடத்திருக்கும் ஆகாயம் போல ஜீவான்மா கருதும் மகாகாயம் போல பரமான்மா இருக்கும் என்றதனாலும் இரு பொருள்களும் நித்தம் என கொண்டு அது ஒருபுடை ஓமையாக கூறினார் என்பது நன்கு உள்ளது. ஒருபுடை ஓமை சில இடங்கள்ல முற்றுமையும் வருவது உண்டு. அந்த முற்றுமையா சொல்லுகிற இடங்கள்ல தான் அதுக்கு முதல்ல முற்றுமைன்னு சொல்லுவாங்க. வினையோமை, பயனோமை, மெய்யோமை, குருவோமை. கப்பல மரணி சிந்தாமணின்னு ஒருத்தன் போய் ஒருத்தன் சொல்றான், அவங்க வள்ளலை பார்த்து சொல்றாங்க, பக்கத்துல அவனுக்கு குறும்புத்தனம் பண்றவங்க உங்களை கல்லுன்னு சொல்றாரு, மாடுன்றாரு அப்படின்னு. அது எல்லாத்துலேயும் அங்கே கொண்டு எதிர்காட்சி காமதேவமே சொன்னால் காமதேவனை போல கொடுக்குறார், கற்பக மரத்தை போல கொடுக்குறார், சிந்தாமணியை போல கொடுக்குறார் அப்படிங்கிறது அர்த்தமே தவிர கொடுக்குற அளவுக்காக அந்த பயனுக்குத்தான் ஓமையாக கொல்லப்படுதே தவிர அதில் வேறு விதமான ஓமைகளை அங்கே வந்துட்டார். இதுதான் சொல்றாரு. இருக்கும் என்பது வேறு சொல்லி மட்டும் கடத்திருக்கும் ஆகாயம் கருதும் மகாகாயமாக நிறைந்து நின்றார் போல உயிரானது ஜீவான்மாவாகிய உயிர் பரமான்மாவோடு நிறைந்து நிற்கிறது. பரமான்மா அளவுக்கு நிறைந்து நிற்கிறதுன்னு ஆயிடுது கூட சேர்ந்து ஒன்றாய் விடுகிறது என்ற பொருளுக்கு தான் சொல்லப்பட்டது. எவ்வாறு அது கடத்தி இருத்தலால் கடாகாயம் எனப்படும். மகாகாயவி கடம் உடைந்த விடத்து தானாய் நிறைந்து நின்றார் போல அப்படின்னு சொல்லாமல் கடத்தால் மழைபட்டு ஏகதேசமாய் நின்ற ஆகாயவி மகாகாயத்தோடு கூடி மகாகாயமாக நிறைந்து நின்றார் போல. கடத்தால் மழைபட்டு ஒரு இடத்துல இருந்த அந்த ஆகாயம் இப்பொழுது மகாகாயத்தோடு நிறைந்து நிற்கிறது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் பண்ணணும். இது ஒருபுடை ஓமை. சரி, இதை முற்றுமையாக கொள்ளி அப்படி சொன்னா மகாகாயம் கடத்தில் வளை கொடுதற்கு கடத்தை ஒருவன் செய்து தர வேண்டுவது போல. இப்ப முற்றுமையாகவே நீங்க சொல்றபடி வச்சுக்கணும். அப்படின்னா இந்த மகாகாயம் ஒரு குடத்துக்குள்ள மாற்றணும். அப்படி மாற்றணும்னா ஒரு ஆள் அந்த குடத்தை தயார் பண்ணணும். அப்போ பரமாத்மாவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஜீவான்மாவாக மாற்றுறதுக்காக யாரோ ஒருத்தர் வேலை செய்யறார். அப்ப இந்த பரமாத்மா இல்லையாது, வேற ஒருத்தர். அப்ப அந்த ஆள் அப்படி போயிடும். அப்ப அவர்தான் கடவுளா இல்லை இந்த பரமாத்மா கடவுளா? பிரச்சனை வரும். அதுதான் சொல்றாரு, ஒருவன் செய்து தர வேண்டுவது போல பரமாத்மா ஏக உபாதையில் கட்டுப்படுவதற்கு தேகத்தை செய்து தருதல் பொருட்டு வேறொருவன் வேண்டப்படும். இந்த பரமாத்மா தானே ஒரு தேகத்தை உண்டாக்கி கொள்ள முடியுமா? உடாகாயமாக தானே ஆக்கி கொண்டதா அது? அப்படி இல்லையே. வேறொரு ஆள் குடத்தை செய்தான், அதனால குடத்துல ஒரு ஆகாயம் உண்டு. அப்போ பரமாத்மா ஜீவான்மாவாகிறதுக்கு பரமாத்மா காரணம் இல்லை, வேற ஒருத்தர் தான் இந்த பரமாத்மாவை கொஞ்சத்தை எடுத்து ஜீவான்மாவாக வச்சிருக்கார் அப்படின்னு ஆயிடும். அதனாலே தேகத்தை செய்து தருதல் பொருட்டு வேறொரு வேண்டப்படவே அதனை செய்து கொள்ள முடியாத அது பரமாத்மா எனப்படாது. நான் அந்த பரமாத்மா தானே தேகத்தை செய்து கொள்ள முடியல, வேறொருவர் தான் அது தேகம் செய்து கொடுக்கிறார். அப்போ ஜீவான்மாவாக அது பரிமளிக்கிறது. தானே செய்து கொண்டதனில் இல்ல இல்ல, அது தானே தன்னை தேகத்தை செய்து கொண்டு தன்னை தேகத்திற்குள்ள இருக்கிற ஜீவான்மாவாக தன்னை ஆக்கி கொண்டு விட்டது அப்படின்னு சொன்னா என்னாகும்? குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாயத்தை இந்த வெளியில இருக்கிற ஆகாயமே செய்ததாக வரும். முற்றுமை அல்லவா நீங்க கேட்கறது? அப்ப குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாயத்தை இந்த வெளியில இருக்கிற ஆகாயமா செய்தது. வேறொரு பயவன் குடத்தை பண்ணான், அதனால குடத்தில் இருக்கிற ஆகாயம் தனியா போச்சு. இந்த ஆகாயம் அதை செய்யல. அப்ப பரமான்மா ஜீவான்மாவை உண்டாக்க அர்த்தம் பண்ணணும். முற்றுமையாளர் செல்லாமை அறிய. நான் சொன்னது
சேர்ந்திருக்கின்ற நிலைக்கு சொல்லப்பட்ட ஒரு ஓமையை தவிர மற்ற விஷயங்களில் எல்லாம் இந்த ஓமையை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஆகாயம் சடமாதலில் அது கடத்தை செய்து கொள்ளாது. பரமாத்மா சித்தாதலில் தேகாபாதிகளை தானே செய்து கொள்ளும். அப்படி சொல்லலாமே. பரமாத்மா சித்து தானே, அறிவுடைய பொருள் தானே, அது தேக உபாதிகளை எல்லாம் தானே செய்து கொள்ளும் என்று சொல்லிக்கலாமே. அங்கன மாயம் அப்படி இருந்தாலும் கூட அது நிறுத்தானே முற்றுமையாகவில்லை. ஏனென்றால் இந்த ஆகாயம் குடத்தில் இருக்கிற ஆகாயத்தை தானே செய்யாது. இறைவன் சித்து, அவன் ஒருவேளை நீ தேகர் முதலியாவற்றை செய்து கொண்டு தானே நிவாரணமாக மாறினாலும் மாறலாம். ஆனால் நீ சொல்ற ஓமை இந்த வெளியில் இருக்கிற ஆகாயமானது தானே ஒரு குடம் மாதிரி தன்னை கட்டுப்படுத்துகிற ஆகாயமாக செய்து கொள்ள முடியுமா? இல்லையே. அப்ப அந்த ஓமைக்கும் அதற்கு சொல்லுகின்ற பொருளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் எப்படி பார்த்தாலும் இது முற்றுமையாக அப்படிதான். அன்றையும் சுத்தமாக இருந்த பரமாத்மா, பரமாத்மா தானே தேக உபாதிகளை செய்து கொண்டு ஜீவாத்மாவா ஆழ்த்து அப்படின்னு சொன்னா சுத்தமாக இருந்த பரமாத்மா எதுக்கு இந்த மாதிரி கேட்டு போகணும்? அந்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் பரமாத்மா அசுத்தமான தேக உபாதிகளை எதற்காக செய்து எப்பொழுது கூடிற்று? அது விளையாட்டாக செய்து அனாதியே கூடியிருந்தது அப்படி சொல்லலாமே. அப்படின்னா அனாதியே அழுக்குடைய அது ஜீவான்மாவும் பரமாத்மா விளையாட்டாக முன்னர் செய்து கூடிவாறு போல இனி நீங்கிய பின்னர் கூட அவ்வாறு செய்து கூடும். அப்படி நீங்குவதற்கான காரணமும் அதுக்காக செய்கின்ற முயற்சிகளோ வியர்த்தமாப்படும். நீங்குவதற்கான செயல்கள் எல்லாம் வீழ்ச்சிகளா இருக்க முடியும். ஆதலின் கடாகாய மகாகாய உமை முற்றுமையாதல் எவ்வாற்றானும் செல்லாமை காணும். இந்த உமை இறுதியிலே ரெண்டும் ஒன்றாகின்ற கலப்பினால் ஒன்றாக இருக்கிற தன்மைக்கு சொல்லப்பட்ட ஒரு பூமியை தவிர இது ஆரம்பத்திலிருந்து கொண்டு போய் சேர்க்கணும். உவமைகள் எல்லாம் வினை பயன் வடிவு நிறம் என்னும் நான்கும் உகந்து பற்றியே புறப்படும். அவற்றின் இலக்கணம் இக்கடாகாய மகாகாய உண்மை வடிவு பற்றி வந்தது என்பதும் அறிந்திருப்பாராய். இந்த வடிவத்தை பற்றி வந்தது. கடாகாயம் சின்ன ஆகாயம், மகாகாயம் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆகாயம். இந்த வடிவத்தை பற்றி வந்த உண்மையை தவிர அதை அறிந்திருப்பாராய் அவர்கள் முற்றுமையாக கொண்டு விடப்பட்டு மயங்க மாட்டார்கள். அவர்களை பார்த்த உடனே இந்த உண்மையை அவர்களுடைய கட்சிக்கு சௌரியமாக சொல்றபடினால நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்போ கடாகாய மகாகாய உண்மைதான் சொல்லிட்ட உட்பாடு, அப்போ ஏகானந்தான் அப்படின்ற கருத்து எங்கள் கருத்து தானே நீங்கள் சொல்கிறீங்கன்னு அவர் அவசரமாக வராங்க. அது தப்பு. அதனால சொன்னார் முற்றுமையாக கூட்டிடம் கொண்டு போய்வார். ஆணவ மலம் அறிவு இச்சை செயல்களை உடைய ஆன்மாக்களுக்கு அவற்றின் தொழிற்பாடு சிறிதும் நிகழ ஒட்டாது அனாதியே தடை செய்து நிற்கும் வலிமையுடமையார். ஆணவ மலத்தினுடைய தன்மை என்ன? இயல்பா ஒரு சித்து பொருளுக்கு அறிவு இச்சை செயல் போகணும். பொருளுக்கு அறிவு இச்சை செயல் போகணும். அறிதல், விரும்புதல், செய்தல், இந்த மூணு சித்து பொருளுக்கு அறிவுடை பொருளுக்கு சடத்துக்கு அது கிடையாது. விஷயம் தெரியாது. இது பேசுது, இது பேசுது, வேற ஒருத்தர் பேசினா இது பேசுது. சடப்பொருள் தானே பேசுது. அறிவிச்சை செயல்கள், இந்த அறிவிச்சை செயல்கள் ஆரம்பத்தில் தானே நிகழாதபடி தடை செய்கிறது ஆணவம். அவற்றின் தொழிற்பாடு சிறிதும் நிகழ ஒட்டாது அனாதியே தடை செய்து நிற்கும் வலிமை உடமையார் அதை திடம் என திடம் வலியதுன்னு சொல்றார். அதன் மறைப்பு காரணமாக, அந்த ஆணவத்தின் மறைப்பு காரணமாக வருந்தும் உயிர்கள் அம்மறைப்பு நீங்கி இன்புறுதல் பொருட்டு மாயையிலிருந்து தருணுகமாதிகளை இறைவன் தருதலால் இடத்தின் ஒரு சம்பந்தமாக தேகம். ஆன்மாவின் ஜாதி சித்து அறிவுடை பொருள். ஆணவம் சடம். அது எப்ப வேலை செய்து ஆன்மாவாகிய சித்து பொருளோடு சேர்கிற பொழுது அதுக்கு தொந்தரவு. தேகம் ஆன்மாவிற்கு உபாதி, ஒரு அவஸ்தையை உண்டாக்கக்கூடியது, தடை.
அதான் தேக உபாதிகள். ஜீவன் முக்தி நிலையில் இந்த உபாதிகள் ஆன்மாவின் அறிவினின்று நீங்கியும் உபாதிகளின் சம்பந்தம் நீங்காது. தடைகளுடைய தொடர்ச்சி ஜீவன்முக்தி நிலையிலையும் இருக்கும். ஆனால் அந்த தொடர்ச்சி ஜீவன்முக்தி நிலையில இருக்கிறவன் பொருட்படுத்த மாட்டான். அவனுக்கு அது ஒரு பெரிய தடையாக தோன்றாது. தள்ளி மேலே இருக்கும். அதுபோலன்றி பரமுக்தி நிலையில் அவ்வுபாதிகளின் சம்பந்தம் அறவே நீங்கும் என்பது உணர்த்துவதற்கு முழுதும் நீங்கிய போது எனவும் ஆன்மாவுக்கு சார்ந்தது வண்ணமான தன்மை உண்மையில் தேகத்தோடு கூடி ஜீவான்மாவாக இருக்கிறது. அது பரமாத்மாவோடு கூடி நடத்தி அந்த பரமாத்மாவாக இருக்கிறது இழுக்கை இல்லை. இப்போ அந்த பரமாத்மாவில் இருக்கிறதுன்னா அதை சொன்ன உடனே இதுவே பரமாத்மாவாக எடுத்துன்னு அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. இவ்வளவு நேரம் பாடுபட்டார் இருக்காமா. பரமாத்மாவுடைய தன்மையைப் போல நல்ல ரகிதனாக ஆகிவிடுகிறது இந்த ஆன்மா. ஜீவான்மாவே பரமாத்மாவாகும் எனவும் சகல ஆகமங்களின் சாரம் இது என்பது உணர்த்துவதற்கு சர்வஜனாம் எம்மால் சொல்லப்பட்டது இங்கே. சர்வஜன் எல்லாவற்றையும் உணர்ந்தவர். ஜாதி என்பது என்ன? ஒரு பொருளின் இயற்கை. உபாதி என்பது ஒரு பொருளின் செயற்கைத்தன்மை. இயற்கைத்தன்மை என்பது ஒரு பொருளுக்கு இயல்பாக உள்ள தன்மை. செயற்கைத்தன்மை என்பது ஒரு பொருளுக்கு செய்து கொள்ளுதலால் உள்ள தன்மை. இயல்பாக உள்ள தன்மை என்றும் உள்ளது. ஆன்மாவுக்கு அறிவு என்பது இயல்பாக உள்ள தன்மை. ஆணவத்திற்கு அறிவற்றது சடம் என்பது இயல்பாக உள்ள தன்மை. இது என்றும் உள்ளது நீங்கா. இடையே வந்து கூடினது நீங்கும். இடையே வந்து கூடின செயற்கை உள்ளடத்தும் இயற்கை விளங்கி தோன்றுதல் இல்லையே என்று இயற்கை நீங்கி விடாது. ஆன்மாவுக்கு தடையாக இருக்கிற ஆணவம் வந்து ஆன்மாவை கூடினாலும் கூட ஆன்மாவுடைய இயற்கைத்தன்மையாகிய அறிவு இருந்து கொண்டுதான் இருக்குமே தவிர அது தடைபட்டு இருக்குமே என்று அது நீங்காது. ஏன்னா அது இயற்கை. ஆன்மாவுக்கு கொண்ட வேடங்கள் நீங்கிய பொழுது இயற்கைத்தன்மை விளங்கி தோன்றுதல். நாடகத்தில் நடிக்கிறவனுக்கு பல வேஷங்கள் போடணும். அந்த வேஷம் நீங்கினால் அவருடைய இயற்கைத்தன்மை விளங்கி தோன்றும். ஜீவான்மாவுக்கு இயற்கைத்தன்மை என்பது என்ன? எல்லா காலத்திலும் பரமாத்மாவோடு தீர்ப்பில்லாமல் சேர்ந்து அது தேகவாயுவோடு கூடியிருக்கிற பொழுதும் பரமாத்மா அதை பற்றி விலகுவதில்லை. தேகவாயு நீங்கிய காலத்திலே பரமாத்மாவோடு ஒன்றாகிவிடுது. அது ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் பரமாத்மாவை விட்டு எந்த நிலையிலையும் இது புரியலை. இவ்வளவே அன்றி புதிதாக பரமாத்மாவாக இல்லை. அது புதிதாக பரமாத்மாவாக ஆய்விட்டதுன்னு அப்படி சொல்லக்கூடாது. ஏற்கனவே அது இயற்கை தன்மை பரமாத்மாவை போல அறிவு நிலை உடையது. அந்த அறிவு நிலை ஞானத்தாலே தடைபட்டிருக்கிறது. அந்த தடைபட்டிருந்தாலும் இயற்கைத்தன்மை ஆகியனாலே அதை விட்டு போகலை. தடை நீங்கிய பொழுது அது விளக்கி தோன்றுகிறது. அப்போது பரமாத்மாவை போல அறிவாக அது ஆகிவிடுகிறது. இவ்வாறு இடையே வந்து கூடியது செயற்கை என்பது பெறப்படவே ஜீவான்மாவோடு அடுத்த கேள்வி கேட்கிறான். என்ன சொன்னீங்க? இடையே வந்து கூடினால் செயற்கை நீங்க, அனாதிய ஆன்மாவோடு கூடி உள்ளது ஆணவம் நீங்க. அப்பது இயற்கையா செயற்கையா? ஜீவான்மாவோடு அனாதியே கூடி உள்ளது ஆணவ மலம் ஆதலில் அது இயற்கை எனப்பட வேண்டும். வேண்டவே எக்காலத்தும் ஆணவ மலம் நீங்குமாறு இல்லை. இயற்கைத்தன்மை என்பது எப்பொழுதும் நீங்காது இல்லையா? நீங்க ஆணவ மலத்தை உயிருக்கு இயற்கை என்று சொன்னா சித்தியாரெல்லாம் சொல்ற உடன் தன் கண்ணின் குற்றம் கண்ணின் தன் குணமும் கூறாய். ஆணவம் என்பது உயிருக்கு ஒரு குற்றமே தவிர அது குணம் அல்ல. குணமாக இருந்தால் அது இயற்கை என்று சொல்லலாம். அது குற்றமாகினாலே போக்கப்படுவதற்கு உரியது. இந்த குற்றம் இந்த உயிர் தோன்றுகிற பொழுதே கூடவே இருந்திருக்கிறது. ஆகவே குற்றத்தை விலக்கி குணத்தை ஆக்குதல் தான் இறைவன் செய்கின்ற முயற்சி. இதுதான் தொடர்ந்து எக்காலத்தும் ஆணவம் நீங்குமாறு இல்லை என்பது வரப்பொழுது அங்கனம் வந்து என்னை ஒரு பொருள் தன்னோடு ஒத்த சாதி பொருளோடு தான் பிரிப்பிதித்தல் கூடும். வேற்று சாதி பொருளோடு பிரிப்பிதித்தல் கூடாது. ஆணவம் அறிவற்ற ஜடம், உயிர்
அறிவு வடிவமானது. இந்த ரெண்டும் ஒரே ஜாதி, வெவ்வேறு ஜாதி. இது எப்படி அதோடு சேர்ந்து இருக்கும்? இறைவன் அறிவு வடிவானது, உயிரும் அறிவு வடிவானது, ரெண்டும் ஒரே ஜாதியா இருக்கிற அப்படின்னாலே ஒன்றாய் கலக்க முடிகிறது. ஆற்று நீர் தன்னோடு ஒத்த ஜாதி பொருளாகிய கடல் நீரோடு பிரிப்பின்றி நிற்கும். கடல் நீரோடு ஆற்று நீர் கலக்கும். ஆனால் அதில் இருக்கிற உப்போடு அது பிரிப்பின்றி நிற்காது. உப்பு எந்த நேரத்திலையும் பிரிந்து விடும். இந்த ஆற்று நீரெல்லாம் கடல்ல போகிறது. ஆனால் உப்பு இந்த ஆற்று நீரோடு கலக்கல, கடல் நீரோடு இருக்கிறது. அது ஒத்த ஜாதி பொருள் இல்லாதபடினாலே நீங்க மேலிருந்து மேகம் வந்து அந்த நீரை எடுக்கிற பொழுது உப்பை விட்டு தண்ணீரை மாத்திரம் அப்போ அந்த உப்பு பிரிக்கப்பட்டு விடுகிறது சொல்றாரு. உப்புடன் பிரிப்பது அது நீரில் நின்றும் உப்பு பிரிக்கப்படுதலால் அறியப்படும். ஆயினும் நீரோடு உப்பை கூட்டி உப்பு கடலாக இடையே ஒருவரால் ஆக்கப்பட்டதில்லை. அதுபோல உயிரோடு ஆணவத்தை கூட்டி ஆணவமுடையதாக உயிரை யாரும் ஆக்கல. நீருக்கும் உப்புக்கும் உள்ள சம்பந்தம் அனாதி செயற்கை. அந்த நீருக்கும் வெட்டவளைக்கும் உள்ள சம்பந்தம் சாதாரணம். சாதாரண தீப்பின்றி நிற்கும் தன்மை, நெருப்பும் சூடும் போல. தான் சாதாரணமாவது இருபொருள்கள் பிரிக்க முடியாத கலந்திருக்க, நெருப்பும் சூடும் போல. அது ரெண்டையும் பிரிக்க முடியாது. இவ்வாறே ஜீவான்மா தன்னோடு ஒத்த சித்திச்சாதி பொருளாகிய பரமான்மாவோடு பிரிக்கின்ற நிற்றல் அதுக்கு இயற்கை. என்ன அதுவும் அறிவு பொருள், இதுவும் அறிவு பொருள். அதனால அதனோடு பிரிப்பில்லாமல் நிற்பது என்பது அதுக்கு இயற்கை. வேற்றுச்சாதி பொருளாகிய சடம் அறிவற்றதாகிய ஆணவமலத்தோடு கூடு நிற்றல் அதற்கு அனாதி செயற்கை. ஆதலில் முக்தி காலத்து ஆணவமலம் நீங்குதற்கு இழுப்பில்லை என்பது உணர்வு. அனாதியே செயற்கையாக இருந்து பின்னர் நீங்கும். அனாதியே செயற்கையாக இருந்தது ஆணவம், அது பின்னாலே நீங்குகிறது. எப்படின்னா நெல்லினிடத்து உமி அனாதி செயற்கையாக இருந்து நீங்கும். செம்பினிடத்து களிம்பு அது அனாதி செயற்கையாக இருந்து நீங்கும். சீவனும் சிவமும் சித்தென்னும் சாதி புதுமையால் ஒத்தன. அதை தெரிந்து கொள்றதுக்கு தான் ஜீவான்மா பரமான்மான்னு சொன்னார். எந்த இடத்துலையும் ஆன்மான்ற வார்த்தையிலே உபயோகிச்சார்கள். அதனால ரெண்டும் ஒன்றுன்றது அர்த்தம் இல்லை. ஜீவான்மா பரமான்மா என்பதில் ஒத்த சாதி பொருள்கள் என்பது தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆன்மா என்ற சொல்லை ரெண்டு இடத்திலையும் சொல்லியிருக்கிறோம். சொல்லுவார் கூடி முடித்த பொருள் என்னையோ இவ்வளவும் சொல்லிவிட்டு கூட யாருக்காவது சந்தேகம். அதுக்காக கடாகாயும் மகாகாயும் ஆகாயும் என்னும் சாதி புதுமையால் உண்டாயவாறு போல ஜீவான்மாவும் பரமான்மாவும் சித்து என்னும் ஜாதி புதுமையால் உண்டு என்று அறிவு பொருள் என்கிற உண்டு. ஆயும் மகாகாயம் பற்றின்றியும் கடாகாயம் கடத்தை பற்றியும் நிற்கிறது. மகாகாயத்துக்கு பற்றில்லை, எதோடும் தொடர்பு கிடையாது. ஆனால் குடத்தினுடைய குடத்தினுடைய ஓட்டோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதுபோல பரமான்மா உந்தினும் தோல்வின்றி சுயம்பிரகாசமாக இருக்கிறது. ஜீவான்மா எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு இருக்கிறது. யாராவது ஒன்றை பற்றி அதன் மூலமாக நிற்கும். கடம் உடைந்த பின்னர் கடாகாயம் மகாகாயமாய் ஒன்றுபட்டு நிற்குமாறு போல ஏகோபாதிகள் நீங்கிய பின்னர் பரமத்தியில் ஜீவான்மாவுக்கு வேறு பற்றுக்கோடு இல்லாத காரணத்தினாலே அது பரமான்மாவோடு ஒன்று. அதுல பத்துல பற்றுத்தான் பற்று அப்பத்தை பற்று பற்று உடற்கட்டு. அதுக்காக இதை சார்ந்தது உண்ண தன்மையுடையது. ஏதாவது வந்து பற்றியல்லது நிற்றலாத தன்மை உடையது ஆன்மா. இது ஏற்கனவே தேகோபாதிகளை பற்றி கொண்டு நின்றது. இப்பொழுது அது போன உட்பாடு தன்னோடு பிரிப்பில்லாமல் முன்பே இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பரமான்மாவோடு அது உற்றாள்.
நுண்ணிய கருத்தை